வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டுட்டு கிரேவி தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிய வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி போட்டுட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போது. ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து குயிக்காக வதங்கும். ஸோ நம்ம அந்த தக்காளி வதங்கிறதுக்காக தான் இப்போ போய் உப்பு போடுறோம். மிச்ச உப்பு வந்து நம்ம உப்பு எவ்வளோ அளவுக்கு தேவைன்றதை வந்து அடுத்தடுத்த போர்ஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். கைவிடாமல் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கும். ஸோ ஒரு 75% வரைக்கும் தான் வதக்க போகிறேன். பாக்கி வந்து அப்படியே விட்டுற போகிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும்போது அது க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாள் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடலாம். மீன்வைல் வந்து என் சேனல் பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் காய் வாட்டாக இருக்கிறதுனால தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம கைவிடாமல் நல்லா கலரிக்கலாம். மீன்வைல் வந்து இந்த டைப் ஆஃப் ஃபுட் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். டெய்லி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு. ஸோ இதை வந்து இப்போ இன்னும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா கைவிடாமல் வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே நீங்கள் கரண்டி, நான் கத்தி யூஸ் பண்ணுறேன், நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக குத்தி அது கொஞ்சம் அப்படியே வதக்க ஆரம்பிச்சிங்கனாலே நல்லா வதங்கிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 50% வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 10% to 15% வதங்கினா போதும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்குங்க. அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா கூட ஃபுல்லாக அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அது 4 பக்கமும் நல்லா பெரட்டி நம்ம வதக்கணும். தக்காளி வந்து ரொம்ப பழமாக நம்ம வாங்கினோம்னா அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் காய்வாட்டாகவும் வாங்கியிருக்கேன். ஸோ காய்வாட்டாக இருக்கிறதுனால தான் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதர்வைஸ் உப்பு போட்டதுக்கு கொஞ்சம் குயிக்காகவே வதங்கிடும். இப்போ வதங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். கைவிடாமல் நல்லா கலரி வதக்குங்க. அப்போ தான் வந்து இது பக்காவாக வதங்கும். மீன்வைல் இந்த டைப் ஆஃப் ரெசிபி வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கோ, இல்லைன்னா இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ, இல்லைன்னா பரோட்டா, அது மாதிரி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். எந்த விதமான ஃபுட்டுக்கு வேணால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கிரேவி மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இல்லை நம்ம எந்த விதமான மசாலாவோ இல்லை காரமோ நம்ம போட போகிறது கிடையாது. ப்ளெயினாக பிளாண்டாக தான் பண்ண போகிறோம். தக்காளி வந்து ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா பிளாண்டாக செய்கிற பட்சத்தில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கலாம். இப்போ நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வருன்றதுக்காக. டெசிகேட்டட் கோகோனட் வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் தான் பண்ணணும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்து போடும்போது கூட கையில் எந்த விதமான ஈரமோ இல்லை புளிப்புத்தன்மை உள்ள பொருள், தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதில் கை வைக்கக்கூடாது. கை வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அது. ஸோ அது எப்போவுமே வெளியிலையும் வைக்க முடியாது. வெளியில் வச்சிங்கன்னா ஒன்று எறும்பு வந்துடும், அதே சமயம் கெட்டும் போயிடும். அது எப்போவுமே ரெஃப்ரிஜிரேஷனில் தான் இருக்கணும், கூலிங்கில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட்டும் போட்டுட்டு 4 பக்கம் நல்லா கலரி விடலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதனால் ரொம்பலாம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது ட்ரை பண்ணி உங்களுக்கு பொடி பண்ணி கொடுக்கறது தான் அது. ஸோ அதனால் வந்து நம்ம மினிமமாக அதை வந்து வதக்கிக்கினா போதும். ஒரு 2 to 3 minutes வதக்கினா போதும். அதுவே ஜாஸ்தி தான். ஏன்னா ரொம்ப வதக்க ட்ரை பண்ணோம்னா ஃபுல்லாகவே அது இதுவாகிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ப்ரெட்டோட கூட தொட்டு சாப்பிட்லாம். அதுக்கு கூட இது மேட்சிங்காக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ப்ரெட்டுக்கு 2 ப்ரெட் ஸ்லைஸுக்கு நடுவில் இந்த ரெசிப்பியை எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். கூடவே வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸு, அப்புறமா உங்களுக்கு வெங்காயம் ஒத்துக்கணும்னா வெங்காயம் வச்சுக்கலாம். தக்காளி, குக்கும்பர், கேரட் வச்சு கூட ஒரு சாண்ட்விச் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். அது கூட இந்த ரெசிப்பியில் நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக தான் இருக்கும்.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும். ஃபீட்பேக்ஸ் கிடைச்சா தான் மேலும் மேலும் நான் இனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், எங்கேயா தப்பு பண்ணேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு, நல்லா அதோட பிளெண்ட் ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதோட போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து டபுள் பீன்ஸும் பட்டாணியும் நம்ம ஆட் பண்ணுறோம். டபுள் பீன்ஸ் பட்டாணி எப்படின்னா, ஒரு காஞ்ச டபுள் பீன்ஸையும் பட்டாணியும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு பெரிய பாத்திரத்தில், ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணுறது இது. ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டாம். அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அந்த ஹார்ட்னஸ் போகிறதுக்காக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதே தண்ணியில் மறுபடியும் டபுள் பீன்ஸ் வந்து 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். அந்த முக்கால்வாசி வெந்துடும், நம்ம குக் பண்ணுறதுக்கு தயாரான பொசிஷன் வந்துடும். பட் ஆனால் பட்டாணி அப்படி இருக்காது, கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் மினிமம் 25 மினிட்ஸாவது வைக்கணும், இல்லை மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். வச்சிங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணுற பதத்துக்கு வந்துடும். இப்போது நீங்கள் நைட் பூரா ஊற வச்சிங்கன்னா எந்த பதத்துக்கு வந்துடுமோ அதே பதத்துக்கு இப்போது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போதும் வந்துடும். ஒன்லி மேட்டர் இஸ் அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும், வாஷ் பண்ணிவிட்டு. அதே மாதிரி ஒரு 25 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன் நைட்டு பூரா ஊற வைக்கிற அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி கிரேவி மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் போட்டு அதோடு இதை நல்லா போட்டு கலந்துக்கலாம். ஸோ தட் நல்லா பிளெண்ட் ஆகும், எல்லாமே அந்த எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கும். ஸோ இப்போ நல்லா கலரியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதுக்கு முழுகிற அளவுக்கு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மீன்வைல் நான் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. ஒரு 3 to 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு அது நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ப்ராப்பராக குக் ஆகும். அப்போ தான் எல்லாமே எல்லா டபுள் பீன்ஸ்லேயே ஆகட்டும், பட்டாணி ஆகட்டும், உருளைக்கிழங்குலேயே ஆகட்டும், அந்த தக்காளியும் டெசிகேட்டட் கொண்ட அந்த மிக்சர் வந்து இதோட நல்லா பிளெண்ட் ஆகி, அந்த கலவை வந்து இதோட நல்லா பிளெண்ட் ஆகி நாலா பக்கமும் கலந்துரும். ஸோ தட் வந்து அதோடய எசன்ஸ் வந்து அதில் பக்காவாக உள்ளே இறங்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கலர்றது. இப்போ நான் கலர்றது வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு இல்லை, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் கலர்றேன் ஃபுல்லாகவே. இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலரணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி கலர்னிங்கன்னா வந்து தீஞ்சு தான் போகும். ஸோ அதனால் இப்போ நல்லா கலரியாச்சு. இப்போ கலரி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது கரெக்டாக இது குக்கரில் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும். அதுக்கு ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், ஏன்னா கிரேவி டைப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும். வச்சுட்டு நம்ம குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சா போதும். இது ப்ராப்பராக குக் ஆகிடும். 4 இல்லை 5 விசில் கூட வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பட்டாணி நல்லா வேகும். டபுள் பீன்ஸ் வந்துடும், ஆனால் பட்டாணி வந்து ஒரு 5 விசில்ஸ் வச்சிங்கன்னா தான் பக்காவாக உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 5 விசில்ஸ் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து புளி கரைச்சல் ஊற்றுறோம். 2.5 பட்டை புளி, 1.5 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 3 ஸ்பூன் அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன். அரோட்டி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. கூட வந்து கிரேவி பண்ணும்போது கன்சிஸ்டன்சி திக்னஸ் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து இதை லிட் மூடிட்டு 10 மினிட்ஸ் இல்லைனா 1 விசில் வச்சா போதும். கிரேவி ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ்.